பெத்தானி எருசலேம், இதனுடைய பெத்தானில இருந்து எருசலேம் போற வழியில தான் இந்த அத்திமரம் வழி அருகே இருக்கு. बेतानी से शहर से यरूशलेम जाने की रास्ते में ये अंजीर की झाड़ था. அத்திமரம் காலம் இல்லாத நேரத்துல எப்படி ஆண்டவர் அதற்கு கனி எதிர்பார்த்தார்? और कैसा परमेश्वर जब उसका जो समय ही नहीं था फल देने का, तो उसमें फल की अपेक्षा कैसा रखा? அந்த அத்திமரம் வழி அருகே இருந்தது. அது அதுக்கு முதன வருடம் கனி கொடுத்துச்சா, அதுக்கு முதன வருடம் அது கனி கொடுத்துச்சா தெரியாது. ஹalleluya. इस पहाड़ रास्ते में था, उसके पिछले साल फल दिया था, उसके पिछले साल फल दिया था, हमें पता नहीं. ஒரு நாள் இயேசு அதனிடத்திலே வருகிறார். एक दिन यीशु उसके पास आता है. அது என்ன காலமோ, वो कभी भी இது எப்பவுமே இப்படிதான் இருக்கக்கூடிய காலம் சொல்லி அதை சபித்திட்டார். हालेलुया. ऐसा ही रहेगा करके श्राप. மத்தேயுவின் புத்தகத்திலே मत्ती के पुस्तक 21ஆம் அதிகாரத்தில் 21वां अध्याय में 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி வேறு ஒன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாது இருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. और मार्ग में रहने वाले एक अंजीर के झाड़ के पास जाकर उसमें केवल पत्ते थे लेकिन फल ना थे, उसे देखकर परमेश्वर यीशु ने कहा कि अभी एक फिर कभी भी तुझ में फल ना हो. तभी वो झाड़ जो है वो सूखा पड़ गया. ஹalleluya. हालेलुया. சீஷர்கள் அதை பார்த்தாங்க. பார்த்து அவர் அப்படி சொன்ன உடனே சில நேரத்துல அந்த அத்திமரம் பட்டு போகிறதை காண்கிறார்கள். और चेहरे लोग इसे देखते हैं और यीशु मसीह कहा वैसे ही इस अंजीर की झाड़ सूख गया. ஒரு மனுஷனுக்கு பரிதாபமான, அதாவது பரிதக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்னன்னா கனி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை தான். ஹalleluya. एक मनुष्य का बहुत चिंतादायक एक जीवन क्या हो सकती है, वो जब फल नहीं दे இனி पाता. நான் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கனியே கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துட்டுனா அவன் பட்டு போன மரம், அவன் வாழ்ந்து என்ன செய்யல, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. ஹalleluya. ऐसा एक स्थिति हो जाए किसी का जीवन में कि अभी मैं यीशु के लिए कुछ फल ना दे पाऊंगा, तो उसका मतलब है वो सूखा हुआ झाड़ है. ऐसा एक स्थिति किसी को होना नहीं चाहिए. हालेलुया. டுடே இன்னைக்கு பலவித சூழ்நிலைகளில் நம்ம என்ன செய்கிறோம், போய் மாட்டிக்கிட்டு சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துட்டு இருக்கக்கூடாத இடத்துல இருந்துட்டு தேவையில்லாத சம்பந்தங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், என்னால கனி கொடுக்க முடியலன்னு சொல்றோம். என் நிலைமை இப்படி, நான் அப்படி இருக்க முடியல நம்ம சொல்றோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு ஹalleluya, God wants you to turn back. hallelujah. आज ऐसा स्थिति में हम है कि जो जर नहीं जाना चाहिए, जिसके साथ नहीं मिलना चाहिए, जिन लोग के साथ रहना चाहिए, उन लोग के साथ रहकर हम फल नहीं दे पा रहे, तो परमेश्वर आपको देखकर कहता है कि मन फिरो. hallelujah. हालेलुया. 13 நீங்க மார்க் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி போட்டிருக்கின்றால் அது அத்திமர காலம் இல்லாதபடினாலே அந்த அத்திமரத்திலே கனி இல்லை. hallelujah. मार्कुस 11 अध्याय में इस प्रकार उस अंजीर के झाड़ के बारे में लिखा है कि उस समय अंजीर का फल देने की समय नहीं थी. hallelujah. हालेलुया. அத்திமரம் காலம் இல்லாத நேரத்தில் எப்படி ஆண்டவர் அதற்கு கனி எதிர்பார்த்தார்? और कैसा परमेश्वर जब उसका जो समय ही नहीं था फल देने का, तो उसमें फल की अपेक्षा कैसा रखा? நீங்கள் லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் लूक के पुस्तक 13वां अध्याय में आप देखोगे तो ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி पर में एक मनुष्य एक अंगूर की झाड़, एक अंगूर की திராட்சை खेती தோட்டத்திலே ஒரு बनाता है அத்திமரத்தை வைக்கிறார். और वहां पे एक अंजीर की झाड़ को भी लगाता है. hallelujah. हालेलुया. லூக்கா 13:7 இவைகளை நீங்க வாசிக்கலாம். लूक के पुस्तक 13:7 में इसके बारे में पढ़ सकते हैं. அந்த தோட்டத்தின் எஜமானன் 3 வருடமா அந்த அத்திமர தோட்டத்திலே வந்து கனியை தேடி வருகிறான். 3 வருடமா அது கனி இல்ல. देखो उस वाटिका के मालिक आके 3 साल उस अंजीर की झाड़ के पास आकर फल की अपेक्षा रखता है, लेकिन फल नहीं आता. hallelujah. हालेलुया. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஏது இடத்தை பிடிச்சிட்டு இருக்கு, இதை வெட்டி போடுவோம். तभी वो उसे देखभाल करने वाला आदमी को कहता है कि क्यों ये जगह खा रहा है, इसे काट के फेंको. தோட்டக்காரன் சொல்லுகிறார், तभी जो मालिक कहता है ஒரு வருடம் இதை நான் கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் வைப்போம், இல்லை என்றால் என்ன செய்கிறோம், வெட்டி விடுவோம். स्वामी मुझे 1 साल और देना, मैं इसे और अच्छे से इसके अंदर सभी खाद्य पदार्थ रखूंगा और 1 साल देखेंगे कि फल देता है कि नहीं. हालेलुया. हालेलुया. இந்த அத்திமரத்திலே கனி இல்ல, அதாவது கனி கொடுக்கிற காலம் இல்லாத நாட்களே ஏன் இயேசு கிறிஸ்துவிடத்தை கேட்ட நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த அத்திமரம் வழி அருகே இருந்தது. அது அதுக்கு முதன வருடம் கனி கொடுத்துச்சா, அதுக்கு முதன வருடம் அது கனி கொடுத்துச்சா தெரியாது. ஹalleluya. इस परमेश्वर यीशु मसीह इस अंजीर के झाड़ के पास आकर क्यों बिना समय ही पूछ रहा है कि फल क्यों नहीं है? क्योंकि इस पहाड़ जो रास्ते में था
उसके पिछले साल ये फल दिया था, उसके पिछले साल फल दिया था, हमें पता नहीं। ஹalleluya हालेलुया। சில அத்தி மரங்கள் அப்படி இருக்குது, कुछ अंजीर की झाड़ इस प्रकार है, எவ்வளவுதான் கொத்தி எரு போட்டாலும் கனியே கொடுக்காது। कितना भी ஹalleluya हम उसे देखभाल करें, उस पे हम लोग काट रखे, फिर भी वो फल नहीं देगा। இந்த அத்தி மரம் பல ஆண்டுகளாக அந்த வழி அருகே இருந்திருக்கும்। ஹalleluya ये अंजीर की झाड़ अनेक सालों से उसी जगह पे रहा होगा। ஒரு நாள் இயேசு அதனிடத்திலே வருகிறார்। एक दिन यीशु उसके पास आता है, அது எந்த காலமோ, वो कभी भी இது எப்பவுமே இப்படிதான் இருக்கக்கூடிய காலம் சொல்லி அதை சபித்திட்டார்। ये कभी ஹalleluya भी ऐसा ही रहेगा करके श्राप दे दिया। we are the creation of god, நாம் தேவனுடைய சிருஷ்டியா இருக்கிறோம்। हम परमेश्वर का सृष्टि है। சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறது, அவருக்கு பிரியமான வாழ்க்கை எதிர்பார்க்கிறார்। और जो हमें सृष्टि किया परमेश्वर हमसे क्या अपेक्षा रखता है कि हम उसका प्रिय जीवन जिए। ஹalleluya हालेलुया। உங்களுக்கு தருணத்தை கொடுக்கிறார், आपको मौका देता है மனம் திரும்பும்படியா, मन फिरने के लिए, அவருக்கு பிரியமாய் வாழும்படியா தருணத்தை கொடுக்கிறார்। उनका प्रिय जीवन बिताने के लिए मौका के ऊपर मौका அந்த देता है। தருணத்தை பயன்படுத்தி அவருக்கு கடிவுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்। और उस मौका को फायदा उठाकर परमेश्वर का प्रिय जीवन बिताने के लिए हम आ जाएंगे करके परमेश्वर हमें देख रहा है। ஹalleluya हालेलुया। என்னால் முடியல என்று சொல்வதற்கு हम என்ன செஞ்சிட கூடாது, मुझसे नहीं होगा करके कहने के लिए சொல்லிட்டே இருக்க கூடாது। नहीं कहता रहना चाहिए। பெத்தானி எருசலேம், இதனுடைய பெத்தானில இருந்து எருசலேம் போற வழியில தான் இந்த அத்திமரம் வழி அருகே இருக்குது। बेतानी से शहर से यरूशलेम जाने की रास्ते में ये अंजीर की झाड़ था। அங்கோடி அந்த வழியில இயேசு கிறிஸ்து போகிறார், சீஷர்கள் போகிறார்கள் வருகிறார்கள்। उस मार्ग से यीशु मसीह और चेले जाते आते रहते थे। ஹalleluya हालेलुया। அந்த வழியே எருசலேம் பட்டணத்துக்கு போகிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் இந்த அத்திமரம் என்ன செய்யுது, அது பக்கத்துல தான் இருக்குது। और जब उस मार्ग में यरूशलेम में आराधना करने के लिए जाने वाले सभी लोगों के सामने ये अंजीर की झाड़ वहां पे ही लगी थी। ஹalleluya हालेलुया। சிலர் அப்படிதான் இருப்பாங்க, कुछ लोग ऐसे रहेंगे, ஆலயத்துல இருப்பாங்க, मंदिर में रहेंगे। ஹalleluya हालेलुया। கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் மத்தியில இருப்பாங்க, परमेश्वर की आराधना करने वाले के लोग के बीच में இயேசு रहेंगे। வந்துட்டு போகிற இடத்துல இருப்பாங்க, यीशु जहाँ आता है जाता है वहां रहेंगे। ஆனா இன்னும் கனி உருவாகல। लेकिन ஹalleluya उनका जीवन में कोई फल अभी तक नहीं हुआ they cannot become fruitful to God। और परमेश्वर के लिए फल दे नहीं पाते हैं वो लोग। அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், तभी परमेश्वर कहता है, எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே एबेसियों की पुस्तक, एबेसी की पुस्तक 9, 10, 11 வாசிப்போம் என்றால், अगर 9, 10, 11 पढ़ेंगे तो, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்। और बिना फल देने वाली इस अंधकार कार्य से हटकर उसे डांटो। ஹalleluya हालेलुया। இந்த மலை எப்படி போகும் என்றால், इस पर्वत की सा उकड़ जाएगी। நீங்க சொல்லக்கூடாது இது எனக்கு ஒரு பெரிய மலை, ஆண்டவருக்கு கனி கொடுக்க முடியாத பிரச்சனை எனக்கு வாழ்க்கையில் இருக்கிறது। ஆண்டவர் சொல்லுகிறார், you have to rebuke it, அதை நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டாம்। आप ऐसा नहीं कहना चाहिए कि इस पर्वत बहुत बड़ा है और इस कारण मैं परमेश्वर के लिए फल नहीं दे पा रहा हूं। आपको ये कहना है कि इससे मैं डांटता हूं और उकड़ जाए। ஹalleluya हालेलुया। இந்த வாழ்க்கை கனி கொடுக்க முடியாத இருக்கிற இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நான் கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லணும்। और फल ஹalleluya ना दे पा रहा हूं इस स्थिति को बनाने वाले इस जीवन को मैं डांटता हूं करके कहना பவுல் அப்படிதான் चाहिए। சொல்லுகிறார், पौलुस ऐसा ही कहता கனியற்ற है। அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்। और ये फल ना देने वाली इस अंधकार क्रिया के लिए अपने आप को शामिल मत करो, परंतु उसको डांटो। ஹalleluya हालेलुया। ஆண்டவரோட தான் இருப்பாங்க, அதாவது தேவனுடைய வீட்ல தான் இருப்பாங்க, परमेश्वर के साथ रहते हैं, परमेश्वर के घर पे रहते हैं, still no fruits। ஹalleluya फिर भी वो फल नहीं देते। ஆண்டவர் சொல்கிறார், ஆவியின் கனி 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நவவசனம் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும்। और आत्मिक फल जो है सब प्रकार के भलाई, धार्मिकता और सत्य में प्रकट होती है। கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள்। परमेश्वर का प्रिय क्या है करके आप परख कर देखो। Hallelujah. हालेलुया। What is such a big mountain in your life that you cannot move, that you become fruitful to God? और आपके जीवन में इतना बड़ा पर्वत क्या है कि आपको वो फल देने से रोकती है। Don't put blame on others. और दूसरे के ऊपर जो है आप दोष मत डालो। கனி கொடுக்க முடியாத சூழ்நிலைகளை இருந்து கொண்டு நீங்கள் அந்த சூழ்நிலைகளுக்குள்ளே நீங்கள் உங்களை நீங்கள் வைத்துக் கொண்டு மற்றவர்களை குற்றப்படுத்தாதீர்கள்। आप फल ना दे पाओ वैसा स्थिति में अपने आप को रख कर दूसरे को दोष मत दो। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, சேரக்கூடாத காரியங்களை விட்டு வந்து
जहां नहीं जाना चाहिए वहां से निकल आओ। விடக்கூடிய காரியங்களை விட்டு जिसे छोड़ना चाहिए उसे छोड़कर அந்த பிரச்சனைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை விசுவாசம் அவர் மேல் வைத்து கடிந்து கொள்ள வேண்டும். और परमेश्वर के ऊपर विश्वास रखकर उस समस्या को डांटना चाहिए। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து அறிந்து परमेश्वर का प्रिय क्या है करके परख कर समझ लो। செய்யும் பொழுது ऐसा करते समय ஹalleluya हालेलुया அந்த கிரியைகள் மாறும், அந்த பிரச்சனைகள் மாறும். उस समस्या जो है वो हटती है। ஹalleluya हालेलुया।